ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இன்று ஆடி வெள்ளிக்கிழமை. இந்த நாள்ல மகாலட்சுமி தாயாரை நினைத்து நாம செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல இந்த முறையில நம்ம வழிபட்டால் கண்டிப்பா நம்ம வீட்டுல செல்வமானது பெருக ஆரம்பிக்கும். நேர்மறையான ஆற்றல்கள் அனைத்துமே நிரம்ப ஆரம்பிக்கும். வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அனைத்துமே வரும். பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே இந்த ஆடி மாதம் வந்துட்டாலே குஷி ஆயிடுவாங்க. காரணம் கேட்டீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவில்கள்ல கூழ் வார்ப்பது, பால்குடம் ஏற்பது என்று பலவிதமான விசேஷங்கள் நடைபெறும். அம்மனுக்கு அபிஷேகங்களும் நடைபெறும். இந்த மாதம் ரொம்பவே தெய்வத்திற்கு உரிய மாதமாகவே இருப்பதனால தெய்வ வழிபாடுகள்ல ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி செவ்வாய் போன்ற நாட்கள்ல நாம அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமா அதற்குண்டான பலன்கள் நம்மை வந்து சேரும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லயும் இந்த வழிபாடை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதம் நிறைவடைவதற்குள்ள உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்று ஆடி மாத முதல் வெள்ளியாக இருக்கிறது. ஆடி பிறப்பினுடைய 2ஆம் நாளான இன்று நாம செய்யக்கூடிய இந்த வழிபாடு நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த வார வெள்ளிக்கிழமை முதல் வாரமாக இருக்கிறது. 2வது வார வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ஜூலை 25ஆம் தேதியும், 3வது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 1ஆம் தேதியும், 4வது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 8ஆம் தேதியும், 5வது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 15ஆம் தேதியும் வருகிறது. ஆடி மாதத்தின் முதல் வெள்ளியில் அம்மனுக்கு திருவிளக்கு பூஜையோடு தொடங்குங்க. திருவிளக்கு பூஜையினால் 3 தேவிகளுடைய அருளும் கிடைக்கும். எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு ஈடாகாது. அன்று எல்லா அம்மன் கோவில்களிலும் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு சந்தன காப்பு செலுத்தி அலங்காரம் செய்து அழகாக வச்சிருப்பாங்க. ஆடி வெள்ளி அன்று விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் வீட்டின் இன்பங்கள் தேடி வந்து கொண்டே இருக்கும். 8 வகையான லட்சுமிகளுக்கும் இனிய விழா எடுப்பது ஆடி மாதமாகும். இந்த கிழமைகள்ல சுக்கிரவாரம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல சிங்கத்தின் மீது பவனி வரும் அம்பிகையை வெள்ளிக்கிழமை அன்று நாம் வழிபாடு செய்யும் போது வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒரு சிறப்பு உண்டு. சூரியன் கடகராசியில சஞ்சரிக்கும் மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஆடி வெள்ளிக்கிழமை அன்று மாலையில் அம்பிகையையும் ஆதி பராசக்தியையும் அகிலாண்டீஸ்வரியையும் புவனேஸ்வரியையும் அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்தால் பலன்கள் அனைத்துமே வந்து சேரும். அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை அன்று சுமங்கலிகளுக்கு ரவிக்கை துணி, தேங்காய் பழம், வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுத்தாலே நல்ல பலன்களும் சேரும். இல்லத்தில் மங்களம் பெருகும். ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயாரை வழிபட்டால் பண மழையில் நனையலாம். பொருளை அள்ளி கொடுக்கும் மகாலட்சுமியை திருமகள் என்று நாம சொல்லுகின்றோம். 8 வகை லட்சுமிகள்ல அருள் இருந்தால் நாம் திட்டமிட்டபடி நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும். ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு வருகிறது. இந்த வெள்ளிக்கிழமைகள்ல அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுவது நல்லது. அம்மனை குளிர்விக்க தீபம் ஏற்றி நாம வழிபாடு செய்யலாம். இந்த வெள்ளிக்கிழமைகள்ல அம்மனுக்கு குத்துவிளக்கு பூஜை செய்வது ரொம்பவே நல்லது. அதற்காக முந்தைய நாளே நம்ம எல்லாத்தையுமே தயார் செய்து வச்சுக்கணும். இன்று மாலை 6 மணிக்கு கூட இந்த பூஜையை நீங்க செய்யலாம். ஒரு பித்தளை தாம்பளத்துல வைத்து பூமாலை கொண்டு நீங்க வந்து அலங்கரித்து பஞ்சுத்திரி போட்டு குத்துவிளக்கு ஏத்தி வச்சு நெய் தீபம் ஏத்தி வச்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. மகாலட்சுமியுடைய படத்திற்கு பொட்டிட்டு பூக்களால அலங்கரித்து உதிரி பூக்களால அஷ்டோத்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்து அம்மனுக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக செய்து வழிபட்டாலே சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். ஆடி வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டிலேயும் வழிபாடு செய்து பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயத்திற்கும் சென்று வழிபாடுகளை செய்யுங்க. நிச்சயமா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த வாரம் செய்யக்கூடியத தொடர்ந்து இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல செய்வாங்க. அப்படி செய்தாலுமே நல்லதொரு பலன்களும் உங்களுக்கு கிட்டும். கண்டிப்பாக இன்றைய தினம் அம்மனுக்காக நீங்க வந்து திருவிளக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில முன்னேற்றங்கள் உங்களை வந்து சேரும். அதன் பின் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு சேரும். அம்மனுடைய அருள் கிடைத்தால் நிச்சயமா அந்த வீட்டுல எப்பொழுதுமே நேர்மறையான ஆற்றல்கள் நிறைந்தும் இருக்கும். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இல்லாமலும் இருக்கும். கண்டிப்பா இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் நினைக்கிறேன். இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.